நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம் சொந்த ஊருக்கோ அல்லது நாம் ஏதோ விரும்புகிற ஒரு ஸ்தலத்துக்கோ போக பிரயாணப்பட்டு பேருந்தில் போகும்போது நாம் விரும்பின அந்த ஸ்தலம் நம்முடைய சொந்த ஊர் வரும்போது சில பஸ் ஸ்டாண்ட்ஸை கடந்து போவோம், சில பாதைகளை கடந்து போவோம். கடந்து போகும்போது நமக்கே தெரிய ஆரம்பிக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் ஊர் வரப்போகுது. நமக்கே அறியாமல் ஒரு சந்தோஷம், நமக்கே அறியாமல் ஒரு நம்பிக்கை உள்ள பிறக்குது. பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் சில பாடுகளின் வழியாய் கடந்து போயிட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் த நெக்ஸ்ட் ஸ்டாப், அடுத்த பயண நிறுத்தம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஒரு விதைக்குள்ள ஒரு விருட்சத்தை தெய்வம் மறைச்சு வைக்கலையாங்க. ஒரு வழிகள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு களிப்பு மறைஞ்சு கிடக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்து சந்திக்க போகிற அந்த மகிமை அது சந்தோஷமாக தான் இருக்கும். கண்ணீர், நெருக்கம், தனிமை, பிரச்சனையை மட்டுமே பார்த்து வளர்ந்த எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா என்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த ஏக்கத்தை அறிந்தவராய் அடுத்து தெய்வம் உங்களுக்கு காண பண்ண போகிற அடுத்த பயண நிறுத்தமாய் இல்லை அடுத்த வாழ்க்கையினுடைய காரியமாய் ஆசீர்வாதம் இருப்பதாக. உங்கள் வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு வழிகளோடு கடந்து போகிற பாதைகளை நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது மேன்மையாக தான் இருக்கும்.